ஹலோ. இன்னைக்கு இது எங்க நியூஸ் நிகழ்ச்சியில நான் யாரை பார்க்க போறேன்னா எருக்கஞ்சேரியில இருக்கிற நம்ம எலிசபெத் ஃபேமிலியை தான் நான் இன்னைக்கு பார்க்க போறேன். ரொம்பவும் அட்டகாசமான ஒரு ஃபேமிலி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. யாரு என்னன்னு பாத்துடலாம். என் பேர் எலிசபெத் ஜெயசீலன். ஐ எம் a teacher. மவுண்ட் ரோட்லாம் போனதில்ல. ரேவதி. என் பேர் சுந்தரி, நான் ஹவுஸ் ஒய்ஃபு. என் பேர் மகேஸ்வரி. என் பேர் கார்த்திக். என் பேர் அரசுகுமார். என் பேர் வெங்கடேஷ். நான் +2 முடிச்சிருக்கேன். இது நம்ம நியூஸ், இது எங்க நியூஸ் நிகழ்ச்சி. கரெக்ட் தான் எல்லாம் கை தட்டுங்க. கரெக்டா சொன்னீங்க. சரி உட்காருங்கன்னு எல்லாருமே வரிசையா உட்காந்துங்களா? ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு யாருமே கேட்கவே இல்ல. அப்ப என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? சரி செஞ்சுதான் ஆகணும். இப்ப நான் சொல்லிடுறேன் எதுக்கு உட்காந்துருக்கோன்னு. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு எனக்கு பதில் வேணும். எல்லாருமே பதில் கொடுத்துருவீங்களா? என்னையே மிரட்டுறீங்க நீங்க. கேள்வி ஒழுங்கா கேள்வி எல்லாம் வீட்டுல இருந்து எழுப்ப மாட்டேன்ற மாதிரி. அதனாலதான் இப்ப ஏதோ ஒண்ணு சொல்லுவோம்ட்டீங்க. அது போதும், அதுவே பெரிய விஷயம் தான். கேள்வி கேட்டு பதில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால ஆப்ஷன்ஸ் கொடுத்துறோம். நாங்க ஆப்ஷன் கொடுத்துட்டு எல்லாமே ஜாலியா அப்படியே விட்டெல்லாம் கேட்டா நான் எங்க போவேன். இதெல்லாம் ஓவரா இல்லையா உங்களுக்கு? கேள்வி கேட்டுனா கண்ணை மூடிட்டு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க போதும். அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஆனா என்னன்னா நீங்க கண்ணை மூட்டு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுவேன். அதை நல்லா கண்ணை திறந்து பாத்துருங்க. பாத்துட்டு அதுக்கப்புறம் கேள்விக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ பாத்துருங்க. இதுக்கேத்த கேள்வி நான் உங்களை இப்ப கேட்பேன். பாத்துறீங்களா? யாராவது பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? இப்ப யாருக்கு முதல்ல இந்த கேள்விக்கு பதில் தெரியுதோ அந்த மைக் எடுத்து பதில் சொல்லணும். அந்த மைக் எப்படி எடுப்பீங்க? அப்படியே இங்க இருந்து அப்படியே எடுத்துருவீங்க. அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி எப்படி எடுத்து அப்படிலாம் இல்ல. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்படி தள்ளி போயிட்டு மைக் எடுத்துட்டு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி தள்ளிட்டே உட்காந்துருக்கோம். ஆன்சர் தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டேன்னா தெரியலனாலும் எல்லாருமே சொல்லணும். சரி நான் முதல் கேள்வி கேட்டேன். எல்லாருமே புகைப்படம் பாத்துட்டீங்கல்ல? தீகார் சிறையில் இருக்கும் ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌதாலா சிரிக்கும் காரணம் என்ன? கை தருங்க. கமான் கமான். வரமாட்டேன்னு சொன்னவங்க தான்ப்பா முதல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணது. ஆப்ஷனே கொடுக்கல. இன்னும் குடுக்குற வரைக்கும் கொஞ்சமாவது வெயிட் பண்ணோம்ல. என்ன ஒரு ஆர்வத்துல போய் மைக் எடுத்துட்டு சிறையில் இருந்து விடுதலைக்கு அது முதல்ல. இரண்டாவது பேர குழந்தை பிறந்ததற்கு. மூணாவது +2 தேர்வுல பாஸ் ஆனதுக்கு. அது யார் சொன்னீங்க? டென்த் ஆப்ஷன்லயே இல்ல. பேர குழந்தை நீங்க ஒரு ஆப்ஷன் சொன்னீங்க. எது கரெக்ட் நினைக்கிறீங்க? பேர குழந்தையா இல்லனா இது ரெண்டுத்துலதான் ஒண்ணு கரெக்ட். அவர் போட்டோ பாத்தீங்களா? அவரை பார்த்தா +2 எழுதுற பையன் மாதிரியா இருக்கு. சிறைச்சாலை நீங்களே, அதனால சிறைச்சாலையில கூட எழுதுறாங்கல்ல, அதனால ஒரு கெஸ். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு கெஸ் ரைமிங் டைமிங் நல்லா இருக்கு. இந்திய தேசிய லோக்தள் கட்சியின் தலைவரா இவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது ஆசிரியர் நியமனத்தில் ஊழல் அப்படின்னு ஒரு கேஸ்ல அவர் 10 ஆண்டு சிறை தண்டனையில இருந்தாரு. அப்போ அவர் இருக்கும் பொழுது அவருக்கு 82 வயதிலும் சிறையில 12ஆம் வகுப்பு எழுதி அந்த ரிசல்ட் தேர்வு வெளில வரும்போது அவர் பாஸ் ஆயிட்டாரு அப்படின்றப்போ சிரிக்கும் போது எடுத்த புகைப்படம் தான். இப்ப அவர் அதுலயே இருந்துட்டு அடுத்த கட்ட படிப்பையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருக்காராம். இப்ப முதல் கேள்வி முடிஞ்சிருச்சு. நான் இரண்டாவது கேள்விக்கான ஒரு புகைப்படம் காட்டுறேன். இதுக்கு யார் பதில் அளிக்கிறீங்கன்னு பாருங்க. போட்டோ காட்டனோட எல்லாரும் ஆன்சரா பறக்க விடுறீங்க. பின்னாடி இருக்கிற அந்த போஸ்டர்லயே இருக்கு. போஸ்டர்லயே இருக்கா? நான் பார்க்கலையே. எல்லாம் பார்க்கணும். ஜூம்லாம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நானே ஜூம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐயோ இதெல்லாம் லென்ஸ் வச்சு பார்த்தா கூட யாருக்கும் தெரியாது. உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுதோ? பாத்தீங்களா? தமிழக முதல்வரும் மத்திய அமைச்சரும் என்ன எதுக்காக பச்சை கொடி காட்டுறாங்க அப்படின்றதுதான் கேள்வி. மெட்ரோ ட்ரெயின் துவக்கிறதுக்காக. சிரிக்காதீங்க எல்லாரும். அதுக்காக ஒரு ஆப்ஷனு. ஆர்கானிக் கீரை கடையை துவக்கி வைக்கிறாங்க. மோர் பந்தல் துவக்கி வைக்கிறாங்க. சென்னை டு விஜயவாடா ரயில் தடத்தை துவக்கி வைக்கிறாங்க. இதுல ஒண்ணுதான் பதில். யாரு சொல்றீங்க டக்குன்னு மைக் எடுத்து சொல்லணும். சீக்கிரம். மெட்ரோ ரயில். அதான் கரெக்டா? ஓகே கரெக்ட்.
தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஆகியோர் இணைந்து வந்து இதை வந்து துவக்கி வைக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது. அதுவும் வந்து முதல் முறை வந்து இந்த சப்வே ட்ரெயின் அப்படின்ற ஒரு இது வந்து இந்த இதுலதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நாங்க இப்போ இந்த புகைப்படத்தை பாத்துக்கோங்க. இதை வச்சுதான் நான் வந்து 3வது கேள்வி கேட்க போறேன். சீக்கிரம் 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 யாராவது எடுக்கப்பா. சிபிஐ இதெல்லாம் நல்லா அட்டன் பண்ணி அவங்க கூட ஒரு தடவை கொடுத்துருங்க. எல்லாரையுமே வேலை வாங்குறாங்க. சிபிஐ. சிபிஐ. வேற ஏதாவது பதில் இருக்கா? அப்போ ஆப்ஷனே கேட்கலையா யாருமே? பிளம்பர், ஆதார் அட்டை அதுக்காக வந்திருக்காங்க. லைன்ல நின்னப்பவே ஆதார் அட்டை கொடுக்கல, வீட்டுக்கு வந்தா கொடுப்போம். காலேஜ் அட்மிஷன் 3 நாள் முன்னாடி போயினாலே ஃபார்ம் கிடைக்கிறது இல்ல. இது 3த்துல தான் ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. என்னது இது 3த்துல? சொல்லுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாக்கலாம். ஆதார். அதாவது ஆப்ஷன் இல்லனோனே ஆதார்னாங்க. நீங்க வந்து இதுதான் அப்படினு உட்கார்ந்திருக்கீங்க. மூணுமே கிடையாது நீங்க சொன்னது. பிளம்பரோ இந்த Dress போட்டு இவ்வளவு டிசைன் வர மாட்டாங்க. இதுக்கு அப்புறம் ஏமாத்துறது பிரயோஜனம் இல்ல. வர மாட்டாங்க. வருமான வரித்துறை அப்புறம் சிபிஐ அவ்வளவுதான். சென்னை நகரத்தின் பொது போக்குவரத்து சேவைக்காக வந்து ஏற்படுத்தின ஒரு திட்டம் தான் வந்து நம்ம சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். அதாவது தென்னிந்தியாவில் வந்து பெங்களூருக்கு அடுத்தபடியாக நம்ம சென்னையில தான் வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. இதோட முதல் சேவை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆலந்தூர்ல இருந்து சென்னை கோயம்பேடு 2015 இந்த இடைவெளி அந்த இடத்துல தான் வந்து இதோட முதல் திட்டம் வந்து ஆரம்பிச்சது. ஒரு முனையிலிருந்து நகரத்தோட இன்னொரு முனைக்கு வந்து நம்ம அவ்வளோ நேரம் செலவழிக்காம, அதாவது ஒரு சில நிமிடங்களில் வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் வந்து இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் மே 14 சென்னை கோயம்பேட்டிலிருந்து நேரு பூங்கா வரை வந்து முதல் முறையா நகரத்திலேயே முதல் முறையா சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் அப்படின்றத வந்து இங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, மெட்ரோ ரயில் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்குமா குறைக்காதா? இதுதான் கேள்வி. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் போனோன்னா, இப்போ பைக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 hour ஆகும். இங்கேருந்து ஏர்போர்ட் போனோம் ஹவர்ஸ் ஆகுது. இதே நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போனால் 1/2 hourல ரீச் பண்ணிடலாம். அது இருக்கிறதுல பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. மேலே போகிற ட்ரெயின் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ டிராஃபிக் கிளியர் ஆகுதுன்றாங்க. ஒத்தருமே இல்லைங்க. நேற்று நான் திருமங்கலம் டு நேரு பார்க் போனேன். ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம். அந்த 10 பேருக்கு 4 செக்யூரிட்டி கார்டு, 2 போலீஸ்மேனு, இதில் இவ்வளோ டிக்கெட் காஸ்ட்டு, இவ்வளோ கரண்ட்டு, ஃபுல் ஏசி. இது அவசியமே இல்லைன்னு வேணாம். பஸ்ஸில் போகலான்னு பார்த்தாலும் பஸ்லேயும் டிராஃபிக்காக இருக்குது. இதுக்கோசமே நான் கடன்பட்டு ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருந்தேன். ஸ்கூட்டியில் போகலான்னு பார்த்தா பெரிய பள்ளம் வந்து அந்த பள்ளத்தில் நான் விழ வேண்டியது. ஏதோ கடவுள் செய்த புண்ணியம் நான் தப்பிச்சிட்டேன். அந்த பஸ்ஸும் காரும் பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ரொம்ப இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நீங்கள் வந்து ஐயா பண்ணுறீங்க, நல்ல விஷயம்தான். இது எல்லாருக்குமே ஒத்துப்பட்டு வருமா சொல்லுங்க? முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல்லேருந்து மயிலாப்பூருக்கு விடும்போது அது கூட்டமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ண இன்றைக்கி அதோடைய யூஸ்ஃபுல் நிறைய இருக்குது. இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் ட்ரெயினில் வந்து 60 rupees கேட்குறாங்க. அதே நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் 1 dayக்கு நாங்கள் 50 பாஸ் எடுத்துகிட்டு நாங்கள் 1 day ஃபுல்லாகவே போயிட்டு வந்துடலாம். பட் நாங்கள் வந்து 60 rupeesக்கு நாங்கள் போகிறதுக்கு மட்டுமே நாங்கள் செலவு பண்ணால் வரும்போது நாங்கள் கையில் காசு எப்படி இருக்கும் எங்களுக்கு? அப்புறம் கரண்ட் பயங்கர கரண்ட் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஏசி அவசியமே இல்லை. யாருமே இல்லாத ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஃபுல்லாக ஏசி. இப்போ இவ்வளோ ஜனங்க இருக்கிற இந்த ஊரில் வந்து டெய்லி மார்னிங் 4 மணி நேரம் கரண்ட் போகுது, நைட்டு 2 மணி நேரம் கரண்ட் போகுது. காலையிலேருந்து எப்படி நாங்கள் வேலைக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, பசங்க படிக்கிறது, வீட்டு ஒர்க்கெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்குறது? இது அவசியம் இல்லாத ஒன்று தான் நான் சொல்லுவேன். இப்போ டெல்லி மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ சென்னை மெட்ரோ பார்த்துட்டு அவங்கள ஃபேஸ்லாம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேஸை கம்மியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்தோன்னா மெட்ரோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சென்னைக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான சர்வீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸ்மார்ட் கார்டு வேணாம், டைரெக்டாக நம்ம காசு கொடுத்து அப்படியே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே இப்போ எதிர்பார்க்குறாங்க. இது வந்து காலப்போக்கில் தான் இந்த ஸ்மார்ட் கார்டெலாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து கவர்மெண்ட் இப்பயே திணிக்கிறதுனால அது யாரும் விரும்பலை. இப்போ அந்த பாஸ் வேணாம் அப்படின்னா அவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க. பாஸ் வாங்கி தான் ஆகணும், 12 ரூபா கொடுத்து ஒரு பாஸ் வாங்கு. அந்த 12 ரூபா கூட இன்னொரு 10 ரூபா போட்டால் நாங்கள் பால் வாங்கிட்டு போயிடுவோம். எங்களுக்கு அது அவசியமே கிடையாது. அந்த பாஸ் தேவைப்படும் போது 60 ரூபா டிக்கெட் வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற ஓவரால் டிராஃபிக்கு, பொல்யூஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ப்ராஜெக்ட் வேணும். ஏன்னா இருக்கிற எல்லா டெவலப் கண்ட்ரீஸ்லையும் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. முக்கால்வாசி டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். அதை விட்டுட்டு இப்போ மெட்ரோ ரயில், அண்டர் கிரவுண்ட்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ தண்ணி நேற்று வெயிலில் மத்தியானம் போகிறோம். சாதாரண ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற தண்ணி கூட மெட்ரோ வாட்டர் ஸ்டேஷனில் கிடையாது. வெளியிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு போய் நான் 60 ரூபா டிக்கெட் கொடுத்து அந்த ட்ரெயினில் ஏறி இறங்குறதுக்கு
சாதாரணமாக பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஒன்றா இது ஜனத்துகளுக்கு அது கஷ்டமாக ஒன்றா தெரியலாமே தவிர காலப்போக்கில் வந்து இது எல்லாருக்குமே நிறைய யூஸ்ஃபுல். இது எங்களுக்கு வந்து பஸ் பாஸ் வந்து கொடுக்குறாங்க, காலேஜுக்கு ட்ரெயினுக்கும் ட்ரெயின் பாஸ் கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் போகும்போது எங்களுக்கு அந்த மாதிரி பாஸ் கொடுத்து கூட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து எல்லாரும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் இந்த வீட்டில் நல்லா படம் வரைவீங்க? சூப்பரா வரைவீங்களா? சரி, இப்போ வந்து நான் வந்து இந்த பக்கம் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றேன், புரியுதா? இந்த பக்கம் மட்டும் யாரும் பேசக்கூடாது, இந்த பக்கம் மட்டும் வந்து யாரு வந்து நான் சொல்ற படத்தை அழகா வரையறீங்களோ அவங்க தான் வின்னர். அதாவது வந்து நீங்க என்னதான் வரையணும், யாரு இது வரலையே நினைச்சேன். முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டுருவேன், அதுக்கப்புறம் நான் வந்து 3 ஆப்ஷன் கொடுப்பேன். முதல் ஆப்ஷன் கொடுப்பேன், அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லக்கூடாது. யாருமே சொல்லணும்னா நீங்க போங்க அடிச்சிடுறீங்க, கடகடன்னு சொல்லிடுறீங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எழுதி காட்டணும். அப்படி முதல் ஆப்ஷன்ல தரனா பரவாயில்ல, 2வது ஆப்ஷன் தெரிஞ்சா எழுதலாம், இல்லைன்னா 3வது ஆப்ஷன் கொடுப்பேன். அதுக்குள்ள வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடணும் அது யாருன்னு. ஓகே, முதல் கேள்வி வந்து இவர் ஒரு அரசியல்வாதி. ஆப்ஷனே தேவையில்லைன்னு ஒருத்தர் ரெடியா இருப்பாங்களேங்க. அப்பா இப்பயாவது கேட்டாங்களே. சூப்பர் ஸ்டார். அப்கமிங். ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து கிரிக்கெட் அணி போல் 11 பேர் கொண்ட அணிக்கு தலைவர். தெரிஞ்சா எழுதலாம். எழுதியாச்சு. கேட்டுடலாமா என்னன்னு? காட்டுங்க. நான் கேட்கலையே, செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். வேற யாரும் எழுதல? சொல்லுங்க. 2வது அடிக்கடி தியானம் செய்வார். அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து அந்த ஆப்பிள் ஃபார்ம்ல இப்ப வரைய ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர். சரி, 3வது ஆப்ஷன் சொல்லிடுறேன், எல்லாமே எழுதிட்டீங்க. ஆனா 3 முறை முதல்வராக இருந்தார். ஆன்சர் கரெக்ட். OPS ஓ பன்னீர்செல்வம், அதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த வயசு திருப்பிக்கோங்க, அடுத்த கேள்வி போலாம். இவர் ஒரு அரசு அதிகாரி. ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருப்பவர். யாராவது அட்டம் பண்ணுங்க, ரொம்ப யோசி. அவ்வளவு எழுதிட்டாங்க. பெருசா TNPSC தேர்வுக்கு எதிராக ஊழல் வழக்கு தொடுத்தவர். எழுதுங்க யாராவது, என்னது பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன கண்ணாலே மறுபடியும் சிக்னலா? தள்ளி உட்கார வச்சிருவோம் எல்லாரையும். அவங்க ஏதோ ஆர்வமா எழுதுறாங்க. ஒட்ட முடியாது, அப்புறம் தப்பான ஆன்சரா இருக்கும். தேர்ட் க்ளூ எழுதியே ஆகணும் இந்த பக்கம். எழுதி வச்சிருக்கீங்க. அடுத்து 3வது க்ளூ வந்து +2 தேர்வில் கிரேட் முறையை ஒழித்தவர். அவர்தான். யாரு இது சரியா? உதய சந்திரன் யாரு எழுதுனது? அப்ப நீங்க தான் வந்து வின்னர். பாத்துட்டு சரி ரன்னதம்பா விட்டேன், ஏன் இப்படி பண்றீங்க? ஓகே, உங்களுக்கு ஒரு ½ மார்க், அவருக்கு ஒரு 1 மார்க். எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க, விடுங்க. யாரெல்லாம் ஃபுட்பால் பாப்பீங்க? நான் பாப்பேன் ஃபுட்பால். ஹை, அங்கிள் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வராரு. வேற நீ பாக்க மாட்டியா? என்ன பாப்ப? கிரிக்கெட் தான். பாட்டி கிரிக்கெட். வேற யாரு கிரிக்கெட் பாப்பீங்க? அப்ப வந்து இதுக்கு நீ தான் ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். கிரிக்கெட் பத்தி தான் இருக்கு. இவர் ஒரு கிரிக்கெட் வீரர். மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். தெரியாது. அதாவது நானும் கான்ஃபிடன்ட் ஒயிட் பேப்பர் காட்டுறாங்க. இளம் வயது 17 வயசு தான் ஆகுது இவருக்கு. என்ன நீங்க பிட்டெல்லாம் அடிக்கிறீங்க பக்கத்து வீட்ல எல்லாம் கேட்டு? ஃபர்ஸ்ட் இது யார் எழுதுனது? நீங்க தானே. என்ன கேட்டாலும் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறீங்க, எனக்கு அப்செட்டா இருக்கு. எப்படி ஏன் இவ்வளவு அப்படி கிரிக்கெட் பாப்பீங்களான்னு கேட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி எழுதுறீங்க? சரி, 3வது ஆப்ஷன் வந்து அமெரிக்கன் ஊரை தன் பெயராக கொண்டவர். அடுத்த क्वेश्चन போக மாட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன பேசணும்? அதுதான் சரியான விடை.
வாஷிங்டன் சுந்தர் அப்படின்றதா சரியான விடை. இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்க போறேன், அதாவது ஒரு போஸ்டிங் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் கொடுக்க போறேன். இந்த போஸ்டிங்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அவங்களும் சொல்லுவாங்க, நான் வந்து இதுல இருந்தா இந்த விஷயம் இவ்வளவு நல்லா பண்ணியிருப்பேன், இந்த விஷயத்துல கொஞ்சம் சொதப்பிருக்கேன், இவ்வளவு புதுமையெல்லாம் நான் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல அப்படின்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் கொடுக்க போற பொறுப்புக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க சொல்ல போறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, உள்ளாட்சி பொறுப்பை வந்து உங்க கையில கொடுத்தா குடிநீர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பீங்க அப்படின்றது தான் கேள்வி. இப்போ நான் ஒரு நிமிஷம், அது என்ன மாதிரி பொறுப்புன்னு கடல் கடல் நீர் வந்து இதுவாகலாம், அங்கதான் நிறைய இருக்கு. உள்ளாட்சி பொறுப்பு என்னோட கையில் வந்ததுன்னா ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு இருக்கிற அந்த போர் பம்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்புறம் மார்னிங் 2 hours தான் வருது மெட்ரோ வாட்டர். அந்த தண்ணியை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போக முடிய மாட்டேங்குது. அதை வந்து ஒரு ஈவினிங் 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சின்ன சின்ன குளங்களெல்லாம் நல்ல தூர்வாரி நல்ல முறையில் பண்ணி அந்த கரைங்களை சுத்தரம் மரங்களை நட்டு அந்த ஈரப்பதத்தை எப்பவும் இருக்கிற மாதிரி அதை சுற்றி அதுவும் இல்லாத பார்க்கு மாதிரியும் அதை மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணியிருப்போம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1980 1970s போட்ட பைப்ஸ் எல்லாமே அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணோம். மோட்டர் தண்ணி போர் பம்பு எதுக்குமே யூஸ் பண்ணுறது, மெட்ரோ வாட்டர் கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணியில் நாங்கள் அதிலே சிக்கனமாக இருந்துக்கிறோம். நாங்கள் மோட்டர் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து இபி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா மோட்டர் யூஸ் பண்ணால் நிறைய கரண்ட் பில் ஆகுது. கரண்ட் ஒரு நேரம் இல்லாதப்போ நாங்கள் இந்த மெட்ரோ வாட்டர் அடித்து தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கும் இந்த 10 அடி குழா போட்டு அந்த நீரை கீழே இறக்கணுன்றாங்க. அந்த மாதிரி பண்ணுறதை விட ஒரு வீட்டுக்கும் 2 அடி சுத்தர கேப் விட்டு செங்கல் மணல் இந்த கரித்துகள்லாம் போட்டு நம்ம மாடியில் வர தண்ணியை அது வழியாக கீழே இறங்கி பூமிக்கு போகிற மாதிரி பண்ணோம்னாக்கா தண்ணி பூமியில் சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு இங்கே நியர்பை இருக்கிறது புழல் டேமு. அந்த டேம்லேருந்து எங்களுக்கு வாட்டர் சப்ளை வந்து வாரம் 2 நாள் 3 நாள் தான் வருது. அந்த வாரம் 2 நாள் வர்றதை நான் வந்து 5 நாள் 7 நாளுமே ரெகுலராக வர மாதிரி பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இதுவெல்லாம் அவங்க வந்து தேவையில்லாமல் தண்ணியை வந்து டெய்லி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ தண்ணியை வந்து டெய்லியும் இது வேணா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கே போய் இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு லெவலாக தான் யூஸ் பண்ணணுன்ற ஒரு சட்டத்தை போட்டு அவங்கள வந்து இந்த அளவு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு இது பண்ண வைப்பேன். அது மாதிரி ரோடுங்களில் இப்போ எல்லாமே சிமெண்ட் ரோடு போட்டு அந்த தண்ணிங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்குள்ளே இறங்காமல் நேராக காவாயில் கொண்டு போய் விட்டுறாங்க. அது கடலில் போய் வீணாக கலக்குது. அதை வந்து மணல் திட்டு எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த தண்ணியை நம்ம பாய்ச்சோம்னா பூமிக்குள்ளே தண்ணி அதை வந்து காவாய்களில் போய் விழாமல் இந்த மணல் திட்டுங்கள்லேயே அங்கங்கே இந்த தண்ணிகளை சேகரித்து பூமிக்குள்ளே இறக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த தண்ணிங்களாம் ஊற எல்லார் வீட்டுங்களையும் தண்ணி வந்து அதிகப்படியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோட்ரு ஒரு 1/2 hour தான் ஓடுது. அந்த தண்ணி மறுநாள் வரைக்கும் நாங்கள் மோட்ரு போடுறது கிடையாது. யார் வீட்டில் வந்து அதிகமாக நிறைய நியூஸ் பார்ப்பீங்க? டைம் கிடைக்கும் போது பார்ப்போம்மா, அவ்வளோதான். யார் நல்லா தமிழ் பேசுவீங்க? இப்போ ஒரு நியூஸ் ரீடரா உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க, யார் போவீங்க? நீங்க போயிடுவீங்க, நீங்களும் போயிடுவீங்க. நீங்க போதுமா இப்போ இவ்வளோ 53 வயசாகிடுச்சு. சரி, என்னைக்காவது டிவியில பார்த்து யோசிச்சிருக்கீங்களா, அப்பா நம்மலாம் நியூஸ் ரீடரா இருந்தா இதை விட செம்மையா படிச்சிருப்போம் அப்படிலாம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து இவங்க தான் நியூஸ் ரீடிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து நம்மளாம் எந்த ஹெல்ப்மே பண்ண போறது இல்ல. நீங்களே வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க, நீங்களே எல்லாம் கண்டென்ட்லாம் நான் நியூஸ் பேப்பர் கொடுத்துறேன், தேடி இந்த எடிட்டிங் வேலை அதெல்லாம் நீங்களே பார்த்துட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அவங்க நியூஸ் ரீடிங் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். நான் எந்த வேலையும் பார்க்கல, நீங்க பாருங்க, நான் சும்மா வேணா உட்கார்றேன். வணக்கம். தலைப்புச் செய்திகள். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியுமா? தேர்தல் ஆணையம் சவால். துணை ராணுவ படை வீரர் குடும்பத்துக்கு ரூபாய் 1 கோடி நிதியுதவி. ஜெய மறைவுக்கு காரணமானோர் மீது நடவடிக்கை. பார்த்து பிடிக்கூடாது. கால்பந்தில் இத்தாலியை வென்றது இந்தியா. வடசென்னை அண்ணாசாலை எர்க்கஞ்சேரி வசிக்கும் எலிசபெத் ஜெய்சிலன் என்பவரின் வீட்டில் மெட்ரோ ட்ரெயின் போக்குவரத்து நெருக்கடி குறித்து இன்று கேட்டதற்கு பலதரப்பட்ட பதில்கள் அங்கிருந்து மக்களால் சேகரிக்கப்பட்டது. பார்க்கிங் வசதி இல்லை என்றும், அதிகமான கட்டணம் என்றும், கரண்ட் அதிகமாக செலவு செய்பவர்கள் என்றும் பதிலளித்தனர். குடிநீர் வாரியத்தின் தலைவராக உங்களுக்கு பதவி அளித்தால் என்னென்ன மாற்றங்கள் செய்வீர்கள் என கேட்டதற்கு பலவிதமான மாற்றங்கள் செய்வோம் என்று பதில் வந்தது.
இன்னுமா? நன்றி, வணக்கம்.